டெலிவரினா என்ன, ப்ரெக்னென்சினா என்ன, டெலிவரினா என்ன, அது எப்படி நடக்கும் அப்படின்றத சொல்லும்போது அவங்களுக்கு உண்மையாலுமே அந்த பயமே போயிடும். ஓ இவ்வளோதானா, டெலிவரின்றது இப்படி தானா அப்படின்றத ஸ்டேஜாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம விஷயங்களில் நம்ம நாட்டில் நான் பார்க்குற பெரிய பிரச்சனை செக்ஷுவலான விஷயமா இருக்கட்டும். அதாவது ஒரு பொண்ணு பியூபர்ட்டி வயசுக்கு வரா, அதுக்கப்புறம் அவளுக்கு உடம்புல ஏற்படுற மாற்றங்கள், பையனுக்கு ஏற்படுற மாற்றங்கள், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கு, இதை நம்ம வெளியே பேசவே மாட்டோம் இல்லையா? நம்ம எங்கேயுமே வெளியே பேச மாட்டோம். அது வந்து ரொம்ப ப்ரைவசியான ஒரு விஷயமா வச்சிருவோம். அப்போ இங்கே தான் அந்த பசங்களுக்கு பயம் வர்றதே. அவங்க கிட்ட வந்து நம்ம பேட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றதை விட மனசை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாலே பிசிஓடி வராது. அந்த மனசை போட்டு அவங்க பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி அதுல தான் பாதி பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிசிஓடியிலேருந்து வர்றது தான் டெலிவரி ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸு, டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ். இது அட்லீஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்கூலில் எடுக்கலாம் இல்லையா? டீச்சர்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக ஆண் பெண் வச்சு பேச முடியலன்னா இருபாலருக்கும் தனித்தனியாக பேசலாம். முதல்ல அதுக்கு டீச்சர்ஸ்க்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ப்ராட் மைண்டடாக இருக்கணும். இல்லை வெளியில இருந்தால் கூட்டு வந்து நடத்தலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்களுமே நிறைய இடங்கள்ல அதெல்லாம் சொல்கிறோம். எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பருவநிலையில் இருக்காங்க இல்லையா அந்த பசங்க, அது என்ன சொல்லுவாங்க, இந்த அடலசன்ட் ஏஜ், அவங்க கிட்ட நம்ம நிறைய கைடன்ஸ் கொடுத்தோம்னாலே ப்ரெக்னென்சியில் எந்த ரிஸ்க் ஃபேக்டரும் வராதுன்றது என்னுடைய ஒரு இது. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சியில் பேசும்போது அந்த பசங்களுக்கு கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னே தெரியல.